கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சூத்திரம் எப்பொழுதும் கூட சூத்திரம் நம்ம பிரசங்கத்துக்கு நேராக போகலாம். ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் கூட தியானத்துக்குன்னு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. கடந்த சில நாட்களாக சில வாரங்களாக குடும்பத்தை குறித்து குடும்பத்தில் ஒரு ஆணினுடைய பொறுப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு ஆணுடைய பொறுப்பு என்ன, அவனை எப்படி உண்டாக்கி இருக்கிறார், எப்படி ஆண் படைக்கப்பட்டான் என்பதை அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வந்தோம். கடந்த வாரத்திலையும் கூட ஒரு ஆண், அதாவது குடும்பத்தில் உள்ள ஒரு தலைவன், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர், புருஷன் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண் தான் வேலை செய்யணும். பெண்கள் வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்த்து கொண்டு பிள்ளைகளை பார்த்து பராமரித்து கொண்டிருப்பாங்க. ஆனா வேலைக்கு அதிகமாக போக மாட்டாங்க. முன்ன காலங்களிலே ஒரு போக மாட்டாங்க. அதிகமா தமிழர் பண்பாடுகளில் ஒன்றாகவும் என்ன செய்து பெண்கள் வீட்டு வேலைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் முழுவதும் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆண்கள் போய் வேலை செய்து உழைத்து சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. அல்லையே சொல்லுங்களேன். அப்படித்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா குடும்பத்தை படைத்திருக்கிறார். ஆண் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்துல பார்த்தோம். ஏன் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். கர்த்தரே வேலை செய்தார்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தரே என்ன செய்தாரா? வேலை செய்தார். சூத்திரம் பாருங்க. 2வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்து தன் கிரியைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு 6 நாளும் அவர் படைத்தார். 7வது நாள் அவர் என்ன செய்தார் என்று சொன்னா அவர் ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆனா வேத வசனம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் களைப்படைய மாட்டாங்க, சோர்வு அடைய மாட்டாங்கன்னு வேதம் சொல்லி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சோர்வுங்கிறது வராதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சோர்வுகள் வருவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு எப்படி சோர்வு வரும்? 6 நாள் அவர் படைச்சிருந்தாரு. பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரத்துல 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பு அடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. 29வது வசனம் அதே அதிகாரத்துல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அப்போ சோர்ந்து போகிறவங்களுக்கு பலனை கொடுக்கிறவர். அவர் எப்படி சோர்ந்து போவார்? 6 நாளும் அவர் ஒவ்வொன்றா உருவாக்குகிறது சாதாரணமான காரியம் கிடையாது. அதற்கு விலையேறப்பட்ட ஞானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஞானத்தின்படி எதை முதல்ல உண்டாக்கணும், எதை 2வது உண்டாக்கணும் சொல்லி நேர்த்தியாய் படைத்தார். ஒவ்வொன்றும் யோசித்து திட்டமிட்டு ஆராய்ந்து தெளிவாக அவர்களை என்ன செய்தார்? அவர் உருவாக்கினார். உருவாக்கிவிட்டு கடைசியில மனுஷனை படைச்சாரு. நம்மகிட்ட கொடுத்திருந்தா முதல்ல நாம மனுஷர்களை படைத்திருப்போம். படைத்த உடனே அவன் பசிக்குது அப்படின்னு இருப்பான், சாப்பாட்டுக்கு எங்க வருது. ஆனா ஆண்டவர் நேர்த்தியா எதை படைக்கணும், எதை 2வது படைக்கணும், எது 3ஆம் நாள் படைக்கணும், எது 4ஆவது நாள் படைக்கணும். முதல் நாள் வெளிச்சத்தை படைக்கிறார். வெளிச்சத்தை படைக்கிற வெளிச்சம் தேவை. அப்புறம் வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா என்ன செய்கிறார்? படைத்து கொண்டு வர
ஒன்னின்படி இன்னொன்னு சொல்லி என்ன ஒவ்வொன்றாய் நேர்த்தியா படைத்து வைத்தார். அல்லேலூயா. அவர் நேர்த்தியாய் படைத்து வைக்கிறவராய் இருந்து அவர் ஞானத்தோடு திட்டமிட்டு அவர் என்ன செய்தார், அந்த ஒவ்வொன்றை படைத்து கடைசியில மனிதனை படைத்தார். நாம என்ன செஞ்சிருப்போம், நம்மளை படைக்க சொல்லியிருந்தா முதலாவது பெண்ணை படைச்சிருந்திருப்போம், இல்ல ஏதாவது நம்ம தலைமாற்றி படைச்சிருப்போம், தலைமாறி படைச்சு வச்சிருப்போம். அவர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் நேர்த்தியா படைச்சு கடைசி மனிதர்களில் சொல்றோம். ஆண்டவருடைய படைப்புகளிலே கடைசி படைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பெண் தான். ஆண்டவருடைய படைப்புல கடைசி படைப்பு என்னது, பெண் தான். அந்த பெண்ணை படைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் இன்னொன்னும் படைக்கவே இல்லை. 6000 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன ஏதாச்சும் படைச்சார? படைக்கல. ஏன் தெரியுமா? பெண்கள் அவர்கள் படைப்பின் பூரணமாய் இருக்கிறாங்க, படைப்பின் முழுமையாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க படைப்பின் பூரணமாய் படைப்பின் முழுமையாய் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்களை படைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு படைப்பு தேவையில்லைன்னு கர்த்தர் நிற்பாட்டி வச்சிட்டார். ஆமாவா இல்லையா? இதுக்கப்புறம் ஒரு படைப்பு தேவையில்லை அப்படின்னா நான் மனுஷன் ஏன் தான் பெண்ணா பிறந்தவன்னு ஒரு பக்கம், அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம அப்புறமா போவோம், வேற டாபிக் நம்ம போக வேண்டியதில்லை. அப்படின்னு பெண்கள் தங்களை தாங்களே வருத்தி கொண்டு தவறாய் நினைத்து கொண்டு குழம்பிக் கொண்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா படைப்பின் பூரணமாய் கடைசியாய் பெண்ணை படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆணுக்கு அப்புறம் தான் பெண்ணை படைத்தார். ஆமென், சோத்திரம். ஆணுக்கு வேலையை கொடுத்தார். ஏன் வேலையை கொடுத்தார்? அவர் 6 நாள் வேலை செய்திருந்தார். ஏன்னா அவருக்கு சோர்வ களைப்ப வராது. ஆனா அவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று, ஆதாம் வாழ வேண்டும் என்று 6 நாள் படைத்து விட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு தான் அது 7வது நாள். ஆதாமுக்கு அந்த நாள் என்ன நாள்? 6வது நாள் அவன் படைக்கப்பட்டான். அவனுக்கு அந்த 7வது நாள் அவனுக்கு எத்தனாவது நாளா இருக்குது? முதல் நாள். கர்த்தருக்கு 7வது நாள் அது ஓய்வு நாள், ஓய்ந்திருக்கிறார். ஆனா ஆதாம் 6ஆம் நாள்ல படைக்கப்பட்ட அவனுக்கு எந்த நாளே ஓய்வா இருக்குது? முதல் நாளே ஓய்வா இருக்குது. வாரத்தின் முதல் நாள் என்னது? கிழமையை சொல்லுங்க. ஓய்வு நாள் என்ன கிழமை? வாரத்தின் முதல் நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. தேவன் வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். மனிதன் அவன் உருவாக்கப்பட்ட முதல் நாள் என்ன செய்திருந்தான்? ஓய்ந்திருந்தான். முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ வாரத்தின் முதல் நாள் மனிதன் ஓய்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை 6வது நாள் படைத்து, அவன் கர்த்தருக்கு 7வது நாள்னா இவனுக்கு முதல் நாளில் ஓய்ந்திருந்தான். அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது முதல் மனுஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? ஓய்வு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா நம்ம ஆளுகளுக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்க ஆண்டவரோட பெரிய ஆளுங்க, கர்த்தரோட தேவனோட பெரிய ஆளுங்க, நாங்க முதல் நாள்ல இருந்தே வேலைக்கு போய் 7 நாள் வேலை செய்வோம் அப்படின்னு நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்லா கவனிச்சு பார்த்தா ஆதாமே முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லீவு ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆமே, சுத்தந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலையானாலும் என்ன காரியமானாலும் நம்ம ஓய்ந்து இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில ஆலயத்துக்கு வந்து அவரை தேடணும். அல்லேலூயா. அப்போ அவன் பாருங்க, அப்போ 6 நாள் உழைக்க வேண்டும். அம்ம சோத்திரம். அப்படித்தான் அவனை படைச்சிட்டாரு. படைக்கும் போதே இப்படித்தான் இருக்கணும்னு அம்ம சோத்திரம் இது பண்ணிட்டாரு. அப்போ ஒரு ஆணா இருந்தால் கட்டாயமே வேலை செய்யணும். படைத்த தெய்வமே என்ன செய்தார்? வேலை செய்து 6 நாள் வேலை செய்து 1 நாள் ஓய்ந்திருந்தார். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஆண்கள், அவை குடும்ப தலைவர்கள், புருஷர்கள் கட்டாயமாய் வேலை செய்கிறவர்களாய் இருக்கணும். வாரத்தில் 6 நாள் என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். போன வாரம் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வேலையா இருக்கு, ஒருவேளை சனி ஞாயிறு லீவ் கொடுத்தா பரவாயில்லை. 5 நாள் என்ன செய்து வேலை செய்து கவர்மெண்ட் கொடுக்குற 2 நாள்ல நீங்க ஓய்ந்து இருங்க. அதுல 1 நாள் குடும்பத்தோடு கூட என்ன செய்யுங்க? குடும்பத்தோடு கூட இசைந்து இருந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உருவாக்கும் போதே அப்படித்தான் உருவாக்கிட்டாரு. அந்த சிஸ்டத்தை மாற்றினா எல்லாமே தப்பா போயிருது. உன்னை இப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, அதை மாத்தினா என்ன ஆயிரும்? எல்லாமே தப்பா போயிரும். இப்ப கனெக்ஷன், வயர் கனெக்ஷன் இருக்குது, இப்படி கொடுக்க வேண்டிய கனெக்ஷன் இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாம் பீஸ் ஆகி போயிடும். அதுவும் பீஸ் ஆயிரும், மற்ற எல்லாமே பீஸ் ஆயிரும். இப்போ ஒரு ஆண் 6 நாள் வேலை பார்த்து 1 நாள் ஓய்ந்திருக்க வேண்டும்.
என்கிற கட்டளையை கொடுத்துட்டாரு. அப்படித்தான் மனுஷனை உருவாக்கிட்டாரு, அப்படித்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், ரொம்ப வெக்ஸ் ஆகிறாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகி மன அழுத்தத்துக்குள்ள போய் ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சுறாங்க. குடும்பத்துல இயல்பு நிலையில அவங்களால இருக்க முடிகிறதே இல்லை. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஓய்வு இல்லாம பாருங்களேன், ஒரு சில துறைகள் எல்லாம் பாருங்களேன், ஒரு சில அதிகாரிகள் தற்கொலை பண்ணி செத்துருவாங்க. ஏன்னு கேட்டா, ஏன் செத்துட்டாரு? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், ஏன் இறந்துட்டாரு? குடும்பத்துல எந்த பிரச்சனைனா இல்லைங்க, எனக்கு லீவே இல்லாம தொடர்ச்சியாய் வேலை இருந்ததுனால மன அழுத்தத்தின் நிமித்தம் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், தற்கொலை பண்ணி செத்து கொண்ட என் சாவிற்கு யாரும் காரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து லீவ் இல்லாம தொடர்ந்து வேலை பார்க்கிற மனிதர்களுக்கு மன அழுத்தங்கள் வந்துவிடும். அதனால என்ன செய்ய, ஓய்வு தேவை. அது யாருக்கு தெரியும்? படைச்ச தேவனுக்கு தெரிஞ்சனால நீ ஒரு நாள் நிச்சயமா லீவு போட்டு ஓய்ந்து இருக்க வேண்டும். காலையில சர்ச்சுக்கு வந்துட்டு போய் அந்த நாள் முழுக்க வேற எதையும் இழுத்து போட்டு செய்யாதபடி குடும்பத்தோடு கூட சந்தோஷமா என்ன செய்யணும், அந்த நாள் மகிழ்ச்சியாய் சாப்பிட்டு என்ன செய்யணும், அவன் பேசி சம்பாஷணை பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்து முடிச்சுட்டு போய் அவசர அவசரமா வேலைக்கு ஓடுவாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் நமக்கு வரப்போகிறது இல்லை. அந்த நாள் ஓய்ந்திருங்க. இப்படித்தான் நம்மளை படைச்சிட்டாரு. இதை மாத்தினோம்னா நம்ம குடும்பத்துல குழப்பம், நம்ம சரீரத்துல பிரச்சனை, பலவீனங்கள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட நிலைமைகள் வருகிறது. இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு என்ன செய்யணும், நம்ம செயல்படணும். இது தெரியாததுனாலதான் என்ன செய்யறாங்க, வாரத்துல 7 நாள் ஓடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆண் வேலை செய்கிறவனா இருக்கணும். ஏன்னா தேவன் வேலை செய்தார். அந்த ஆணையும் குடும்ப தலைவனையும் புருஷனும் வேலை செய்கிறவனாகவே அவனை படைச்சிட்டாரு. ஏன் படைச்சாருன்னு பார்த்தோம், அவன் சோம்பேறியா இருக்க படைக்கல. பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணி ஆயிரக்கணக்கான மரங்களையும் கனிகளையும் பழங்களையும் உண்டாக்குனாலும் அவர் சொல்றாரு, இது போதாது, இன்னும் நீ என்ன செய், வேலை செஞ்சு பெஸ்டா உருவாக்கு. வேலையை கொடுத்தது, மனுஷனை உருவாக்கி தோட்டத்தை கொடுத்து எல்லா வசதிகளையும் செய்து என்ன செய்தார்னா அவனுக்கு வேலையும் கொடுத்தது ஆண்டவர் தான், கர்த்தர் தேவன் தான் கொடுத்தார். வேலையை மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். அதை அவனை கஷ்டப்படுத்துவதற்காக கொடுக்கல, அவனை இன்னும் சிறப்பானவனை மாற்ற முடியும். அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல்களை, அவனுக்கு இருக்கிற சக்திகளை, அவனுக்கு இருக்கிற வல்லமைகளை, அவனுக்கு இருக்கிற திறமைகளை, அவனுக்கு இருக்கிற தாளந்துகளை வெளியில கொண்டு வருவதற்கு தான் வேலையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லனா அவர் நினைச்சிருந்தா முழு பூமியும் அவன் சொத்துல செழிப்பா இருக்கட்டும், முழு பூமியும் மரங்களால கனிகளால என்ன செய்யட்டும், செழிப்பாய் நிறைஞ்சு இருக்கட்டும் சொன்னா உண்டாயிருக்கும். ஏன் முழு பூமியில ஒரு தோட்டத்தை மட்டும் உண்டாக்கிட்டு இந்த தோட்டத்தை மாதிரி முழு பூமியும் மாத்தணும் கையில கொடுத்துட்டாரு, மனுஷன் கையில கொடுத்துட்டாரு. இனி இது மாதிரி நீ என்ன செய்யணும், தோட்டம் ஒரு சாம்பிளா உனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த தோட்டத்தை போலவே முழு பூமியும் மாற்றணும். அதற்குள்ள ஆற்றலையும் அதற்குள்ள திறமையும் அதற்குள்ள சக்தியையும் அதற்கு இருக்கிற எபிலிட்டியும் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். இது மாதிரி முழு பூமியை உன்னால என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அது எப்ப வெளியில வரும், நீ வேலை செய்யும் போதுதான் வெளியில வரும். வானில என்ன செய்யறாங்க, அவன் வானத்துல என்ன செய்யறாங்கன்னா விண்வெளியில அவங்க சோத்திரம் ராக்கெட்டுகள்லாம் விடுறாங்க. உடனே விட்டுற முடியுமா? அவங்க அதுக்கு கடுமையா உழைச்சு பிரயாசப்பட்டு முயற்சி செய்து ராக்கெட்டுகளை ஏவுகணைகளை விடுறாங்க. இப்போ முயற்சி செய்யாம கடினமா உழைக்காம நாம பாக்குற எதுவுமே வந்திருக்காது. ஆதி காலங்கள்ல இதெல்லாம் இல்ல, பிளாஸ்டிக் இல்ல, பொருட்கள் இல்ல, ஆமிச மரத்துல பொருட்கள் இருக்குமா தெரியல, ஆமிசத்துல நிறைய நவீன பொருட்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒருத்தங்க கடுமையா உழைச்சதுனால, கடுமையா முயற்சி செய்ததுனால, தனக்குள்ள இருக்கிற ஆற்றல் வல்லமைகளை திறமைகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவங்க உழைச்சதுனாலதான் இந்த சக்தி, இந்த வல்லமை, இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளியில வந்திருக்குது. நாம இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சும்மா எதுவுமே என்ன செஞ்சிடாது, வந்துடாது. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமில்ல, எனக்குள்ள ஒண்ணுமில்ல நாம நினைக்கிற வரைக்கும் நம்ம திறமை வெளிப்படாது. ஒரு காலத்துல பாருங்க, நாம சொல்ற ஒரு ஐயாவை குறிச்சு கேள்விப்பட்டோம். ஆமை சொல்றோம், ஒரு காலத்துல தலையில பாய சுமந்து கொண்டு அலைஞ்சாங்களாம். தலையில பாய வச்சுட்டு என்ன செஞ்சாங்களாம், சுமந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க அந்த தொழில செய்யறாங்க, பிசினஸ் பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் சென்னையில பல கடைகள் அவங்களுக்கு இருக்குது. சென்னையில பல கடைகள் சொந்தமா இருக்குது. ஆனால் அவருக்கு 80-90 வயசு ஆயிடுச்சு.
இன்னைக்கும் பார்த்தா முதலாள கடையை திறந்து அந்த வயதான ஐயா வந்து கடைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நாம குறிப்பிட்ட லெவல் வந்தாலே போதும் நிறுத்திடுவோம். ஆனா அப்படி கிடையாது. மனிதன் வேலை செய்ய வேண்டும். எப்படி வேலை செய்யணும்? அந்த வேலையை இன்ட்ரெஸ்டா செய்யணும், உற்சாகமா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். நிறைய பேர் அது சந்தோஷமா உற்சாகமா செய்யாதனால கடமைக்கு செய்யறவங்க. இப்ப சர்ச்சுக்கு வரவங்களும் உற்சாகமா வர்றவங்க இருக்கிறாங்க, சந்தோஷமா வர்றவங்க இருக்கிறாங்க, கடமைக்குன்னு வர்றவங்க இருக்கிறாங்க, ஏதோ நேர போக்குக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க. இதுல வித்தியாசத்தை பார்க்கலாம். எல்லாருமே ஒண்ணு போல ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை. ஒரே பிரசங்கம், ஒரே பாட்டு, ஒரே ஆராதனை, ஒரே பாஸ்ட் தான், ஒரே சபை தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவங்க ஆசீர்வாதத்துல வித்தியாசங்களை காண முடியும். ஏன் என்று சொன்னா உற்சாகமா சந்தோஷமா கற்றுக்கொள்ளணும். ஏசப்பா என்கிட்ட பேசுவாரு, சத்தியத்தின் மூலம் பேசுவாரு, பாட்டு மூலம் பேசுவாரு, ஆராதனை மூலம் பேசுவார், என்னோடு கூட இடைபடுவார். இந்த வாரம் முழுவதும் நான் எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்க போறாரு. அப்படி வாஞ்சையா வருகிறவர்கள், உற்சாகமா வருகிறவர்கள், அவங்களுக்கு ஆண்டவர் பேசுவாரு. அவங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும். அவர் இந்த வாரத்துல எப்படி இந்த மாசத்துல எப்படி உன்னை உயர்த்த போகிறன்னு சொல்லுவாரு. கர்த்தர் எப்படி உயர்த்த போகிறார். விசுவாசம், நம்பிக்கை, பலனோடு ஓடுவாங்க உற்சாகமா. அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. சோர்ந்து போறவங்களுக்கு சத்துவத்தின் பலத்தையும் வார்த்தையினால, வாக்கு தத்தத்தினால, அவர் பிரசன்னத்தினால, மகிமையினால, அபிஷேகத்தினால தருகிறார். ஆமே, சோத்திரம். அப்போ வேலைய கடமைக்குன்னு செய்யாத, கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. இஷ்டத்தோட சந்தோஷத்தோட விரும்பி செய்வோம். அல்லேலூயா. அப்போ அது நமக்கு சிறந்த நம்முடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். சொல்ற நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கிற அத்தனை டேலண்ட்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். சொல்ற அப்படியே சபைக்கு வந்து 30 வருஷம் 40 வருஷம் போறவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆமென் வந்த கொஞ்ச நாள்ல ஒரு சில வருஷத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல பாட ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க, நல்ல உதவியா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்? அவங்க சந்தோஷத்தோட உற்சாகத்தோட வாஞ்சியோட வர்றாங்க. வர்றவங்க எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பழகிறாங்கல்ல. ஏன் பழகிறது இல்லை? உற்சாகத்தோட வர்றதில்லை, வாஞ்சியோட வர்றதில்லை. கர்த்தருக்காக எதையாவது சாதிக்கணும், எதையாவது ஊழியம் செய்யணும் அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்றாங்க? அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இதை கர்த்தருக்காக செய்யலாமா, அதை கர்த்தருக்காக செய்யலாம் வாஞ்சியா வர்றவங்க அவங்களுக்கு திறமை தானாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பிறந்த உடனே எல்லாருமே ஆராதனை வீரர்களாகவோ பிரசங்கிகளாகவோ செபிக்கிற ஜெப வீரர்களாகவோ வந்து விடுகிறது கிடையாது. ஆனா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது. அவருக்கு இந்த அபிஷேகம் இருக்குது, அவருக்கு இந்த ஆற்றல் இருக்குது, எனக்கு இந்த ஆற்றல் நினைக்கிறதே தப்பு. எல்லாருக்குள்ளேயும் ஆற்றல் ஒண்ணு போல இருக்குது, எல்லாருக்குள்ளும் திறமைகள் ஒன்று போல இருக்குது. ஆனா பயன்படுத்துகிற விதம் இருக்குது. அல்லேலூயா. விஞ்ஞானிகளுக்கும் அதே மூளை தான், நமக்கும் அதே. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 நரம்பு, எக்ஸ்ட்ரா ஒரு சைடுல மூளை, எக்ஸ்ட்ரா கிராம், எக்ஸ்ட்ரா அதிகமா எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்றாங்க? பிரயாசப்படுறாங்க. ஆர்வத்தினால தங்களுடைய மூளை வேலை செய்கிற விதத்தை அதிகரிக்க முடியுது. ஏன்னா அதுக்கு வேலை கொடுக்குறாங்க, அதை தொடர்ந்து முயற்சி செய்யறாங்க. அதனால அவங்களுடைய மூளை அதிகமாய் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நாம நம்முடைய மூளைக்கு அதிகமா வேலை செய்கிறது, வேலை கொடுக்கிறது கிடையாது, திறமையை வெளிப்படுத்துறது கிடையாது. அதனாலதான் நம்முடைய மூளை குறிப்பிட்ட அளவு வேலை செய்கிறது கிடையாது. மனிதன் வேலை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஆண் வேலை செய்யணும் பார்த்தோம். ஆமென் சூத்திரம். அதே ஆமென் சூத்திர வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்துல 2வது அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள அழைச்சு கொண்டு வந்தாரு. அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்த வைத்தாரு, காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. பண்படுத்த வைத்தார், வேலை செய்ய வைத்தார். அல்லேலூயா. அவனை வேலை பண்படுத்தினாரு. எப்படி வேலை செய்யணுமா, எப்படிப்பட்ட வேலைகளை செய்யணும்? சோத்திரம். நமக்கு இந்த வசனங்கள் தெரியும் பாருங்க. நீதிமொழிகள் 22:6 வாசிக்கலாம். நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதில் அவன் என்ன செய்யாம இருப்பான்? விடாது இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆமை சூத்திரம்.
பிள்ளையானவனே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்போ பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? தானா பிள்ளைங்க வளர மாட்டாங்க. சாப்பாடு போட்டு என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க வளர்ந்துருவாங்க. ஆனா நடத்துன்னு சொல்றாங்க. பிள்ளைய நாம தான் நடத்தணும். குடும்பத்தை ஒரு ஆண் தான் நடத்தணும். மனைவிய ஒரு ஆண் தான் நடத்தணும். அவன் பிள்ளைகளை ஒரு ஆண் நடத்தணும். நடத்த வேண்டிய வழியில் என்ன செய்ய நடத்து. சோத்திரம். அப்போ நாம நடத்த நிறைய நேரம் தவறிடுறோம். சோத்திரம். நடத்தாதனால பிள்ளைங்க தாறுமாறா நடத்தப்படுகிறார்கள். சோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம். நீதிமொழிகள் 13:22 வாசிக்கலாம். அந்த வசனத்தை பாருங்க. 13:22 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். ஆனா பாவிகளோ, பாவியின் ஆசி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இங்க என்ன சொல்லுதுன்னா, நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக என்னத்தை வைக்கிறான்? சுதந்திரத்தை வைக்கிறான்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இங்க நல்லவன் என்று யாரை சொல்லுது? நாம நல்லவனை யாரை சொல்லுவோம்? குடிக்காதவங்களை, கெட்ட பழக்கம் இல்லாதவங்களை, அவங்க சுத்திரம் ஒழுக்கமா பொறுப்பா இருக்கிறவங்களை நல்லவர்களும் சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் அநேக ஆண்கள் என்ன செய்யறாங்க? நல்லவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. வேதம் எப்படிப்பட்ட நல்லவர்களை சொல்லுதான்? நல்லவன் யார்? தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சுட்டு போவானா? ஆமா, ஆசிய சொத்து சுதந்திரத்தை என்ன செய்வான்? வச்சுட்டு போகிறவன நல்லவன் என்று சொல்லுது. ஆனா நாம என்ன செய்வோம்னா, கிறிஸ்தவத்துல ரொம்ப ஊறி போனவங்க என்ன சொல்லுவாங்க? பியூர் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க? வீடோ காடோ சொத்தோ நமக்கு என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? வீடோ சொத்தோ ஆசையோ சம்பத்தோ வைக்க கூடாதுங்க. ஆமா, ஒரே சட்டையோட வாழ்ந்தார் பிரதர், ஒரே துணிமணியோட இருந்தார் பிரதர், ஒரு வீடு கூட சொந்தமா அவர் வாங்கல பிரதர், பிள்ளைகளுக்குன்னு ஒண்ணுமே அவர் சேர்த்து வைக்கவே இல்லை பிரதர், அவர் தான் ரொம்ப பரிசுத்தவான், அவர் தான் ரொம்ப நீதிமான், அவர் தான் ரொம்ப நல்லவர் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சுட்டு போறானா? சுதந்திரத்தை வைத்து போகிறான். நாம சோத்திரம். யார் நல்லவன்? தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அப்படின்னு பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆசையை சேர்த்து வச்சுட்டு போறவன், சொத்தை சேர்த்து வச்சுட்டு போறவன் நல்லவனா? இன்னைக்கு நிறைய குடும்பம் கஷ்டத்துல வாட பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்களேன். அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா ஒரு பொறுப்பில்லாதவராய் இருந்திருப்பார், வேலைக்கு சரியா போகாதவரா இருந்திருப்பார், அல்லது ஊதாரியா அந்த தகப்பன் இருந்திருப்பாரு. அதனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கும். ஏன்? ஒரு ஆண், ஒரு நல்லவன் யார்? வேதம் சொல்லுகிற நல்லவன் யார்? குடிக்கல, கெட்ட பழக்கம் இல்லை, அது மட்டும் கிடையாது. உலகத்துல குடிக்காம கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கிறாங்க பொறுப்பா. ஆனா வேதம் யார நல்லவன் சொல்ற? கர்த்தர் யார நல்லவன் சொல்றார்? ஆண் எதற்கு உண்டாக்கினார்? ஒரு ஆணை எதற்கு உண்டாக்கினார்? அவன் உழைக்கிறவனாய், அவன் சம்பாதிக்கிறவனாய், குடும்பத்தை எல்லா தேவைகளும் சந்திக்கிறவனா மாத்திரமில்ல, மிச்சமும் மிகுதியும் சேர்த்து வைக்கிறவனாய், தன் சந்ததிக்கு தன்னுடைய தலைமுறைக்கு மிச்சத்தை வைத்துட்டு போறவன் தான் நல்லவன் என்று சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு மாத்திரமில்ல, பேர பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போறவன் நல்லவன். அல்லேலூயா. ஒருவன் வேலை செய்கிறவன் சந்தோஷத்தோடு, கடமைக்கு இல்ல, கஷ்டத்தோடு இல்ல, சந்தோஷமா எனக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் இந்த வேலை கொடுத்துட்டு சிறப்பாய் செய்யணும், அப்படி செய்யறவன் தான் ஒரு ஆண், ஒரு குடும்பத்திற்கு தலைவன். அவன் ஆசையும் சொத்தும் சேர்த்து வச்சுட்டு போகணும். நாம தப்பா நினைச்சிட்டோம், எதை இல்லாம போறதா நல்லதுன்னு நினைச்சிட்டோம். அப்படின்னா சுயநலவாதியா இருக்கிறோம். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான், யாருக்கும் எதையும் சேர்த்து வைக்க மாட்டேன். ஆனா வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 19 ஆமை சோத்திரம் 14வது வசனம் எப்படியா சொல்லுது? வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், வீடையும் சொத்தையும் யார் வச்சுட்டு போணுமா? பிதாக்கள் வைக்கணும். பிதாக்கள் யாரு? பெற்றோர்கள் வைத்துட்டு போக வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுது. நாம என்ன செஞ்சிட்டோம்? அதெல்லாம் வேதத்துல 1க்கு 2 படிக்கிறோமா இல்ல படிக்காம விட்டுறோமான்னு தெரியல. சொத்தே இருக்க கூடாதுங்க பிரதர், சொத்தே இருக்க கூடாது. ஏதோ உழைச்சோம், சாப்பிட்டோம், அன்றைக்குள்ள ஆகாரத்தை தாரும் இயேசு சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. அதற்காக அன்றைக்குள்ள ஆகாரத்தை தாருன்னு மட்டும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது.
வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இருக்குது. தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள் அப்படி சொல்லிருக்கு. தான தர்மம் பண்ணவும் ஏழைக்கு இறங்கவும் வாரி இறைக்கிறதுக்கும் நமக்கு இருந்தா தானே இறைக்க முடியும். ஆமாவா இல்லையா? நம்மகிட்டே ஒண்ணும் இல்லைன்னு வச்சுங்களேன், நாம எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்வோம்? நாம எப்படி மற்றவங்களுக்கு ஏழைக்கு இறங்குவோம்? நாம எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்போம்? எப்படி தான தர்மம் பண்ணுவோம்? அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்தை மட்டும் எனக்கு தாரும். அது ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார்னா அது அதனுடைய அர்த்தங்கள் என்ன ஆழமானது, அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ வீடும் ஆசியும் பிதாக்களுக்கு நிச்சயமா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். அதுதான் ரூல்ஸ். அப்படிதான் கர்த்தர் ஒரு குடும்ப தலைவரை படைச்சிருக்கிறார். இன்னைக்கு அது தெரியாததுனால அவங்க நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், என்கிட்ட யாரு எதையும் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இஷ்டத்துக்கு என்று சொல்லி ஆண்கள் குடும்ப தலைவர்கள் என்ன செய்யறாங்க, அவை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல 14வது வசனம், சோதரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 14வது வசனத்துல, இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தடவை ஆயத்தமாய் இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துகிறது இல்லை, நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றவங்க தான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். உங்ககிட்ட இருக்கிறத தேடி நான் வரல, உங்ககிட்ட இருக்கிற காணிக்கை, உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற பொருளை தேடி நான் உங்க வீட்டுக்கு உங்ககிட்ட நான் வரவில்லை, உங்களை தேடுகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு பெற்றவங்களாய் தகப்பனாய் இருக்கிறேன். தகப்பன் தம் பிள்ளைகிட்ட இருக்கிற சொத்து பணம் ஆசைக்காக ஒரு நாள் வரவே, பிள்ளைக்காக, பிள்ளை மேல இருக்க அன்பு நேச பாசத்தினால தான் தேடி வருவான். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நான் உங்களை தான் தேடி வருகிறேன், சோத்திரம், ஆனா உங்களுக்கு உரியதை என்ன செய்யறது இல்ல, தேடி வரவில்லை. பெற்றாரே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளே பெற்றோருக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை யார் சேர்த்து வைக்கணுமா? வீடும் ஆசியும், பிதாக்கள் வீட்டையும் ஆசியும் என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். இங்கிட்ட ஒன்று சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் பாருங்க. அப்போ பிள்ளைகளுக்கு சொத்தையும் வீடையும் ஆசியும் சம்பாதிச்சு வைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதுங்க? ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்குது. எந்த தகப்பனா இது செய்யலையோ அவர்கள் தகப்பனாய் இருப்பதற்கு தகுதி இல்லை, குடும்பத்தின் தலைவனாய் இருப்பதற்கு தகுதி இல்லை. அப்படின்னா அவங்க பொறுப்புள்ளவர்களா இல்லை, பொறுப்பு இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நாம என்ன சொல்லுகிறோம், சோத்திரம், அப்படியெல்லாம் கிடையாது. நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் அழிச்சேன், நான் போயிட்டேன், அவ்வளவுதான். உனக்கெல்லாம் சம்பாதிச்சம் பண்ணி வைக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாம் குடும்ப தலைவனாகிறதுக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கும் தகுதியே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஊதாரியா, குடிக்கிறவங்களா, பொறுப்பு இல்லாதவங்களா, வேலைக்கு போகாதவங்களா, சம்பாதிக்காதவங்களா, சொத்து ஆசு சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு விஷன், ஒரு தரிசனம், ஒரு பொறுப்பு இல்லாதவங்களா, ஏதோ இருக்கிறத சாப்பிட்டோம், நம்ம வாட்டி இருந்தோம், போனோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நாள் போச்சா, இன்னைக்கு காரியம் கடந்துச்சா, இன்றைய நாள் எப்படியாச்சும் கடந்துட்டோமா அப்படின்னு இருக்கிறாங்க. எந்த லட்சியம் இல்ல, எந்த ஆம்பிஷன் இல்ல, எந்த பொறுப்பும் இல்ல, எந்த நோக்கம் இல்லாத வாழ்கிறவங்க. இவங்களால குடும்பத்துல பிரச்சனைகள் தான் வரும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுடைய மனைவியோ, இப்படிப்பட்டவங்களுடைய பிள்ளைகளோ நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, அவங்க எதிர்காலமும் நல்லாவே இருக்க முடியாது. காரணம், பொறுப்பில்லாதவர்களா இருக்கிற பெற்றோர்களால அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பமும் அந்த சந்ததியும் உருப்படாம போயிருது. நல்ல படிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்ல திறமையுள்ளவங்களா இருப்பாங்க, பிள்ளைங்க நல்ல டேலண்டா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. 8th 10th 9th 11th இப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்க
பகுதியிலேயே படிப்பை நிப்பாட்டிடுவாங்க. அவங்க திறமைக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகலாம், நல்ல திறமை இருக்கும். ஆனா அவங்க அப்பாவை பார்த்தா, அந்த குடும்பத்துல அவங்க தகப்பன் பார்த்தா குடிக்கிறவங்களா, வேலைக்கு உருப்படியா போகாதவங்களா, குடும்பத்துக்குரிய தேவைகளை பார்க்காதவங்களா, இஷ்டத்துக்கு அலைவாங்க. அதனால அவன் வாழ்க்கை மட்டும் அழிகிறது இல்லை, அந்த அவனை கட்டி அவனை சுதரம் அவனை திருமணம் முடித்து கொண்டு வந்த அந்த மனைவி வாழ்க்கையும் பாழாய் போய்விடுது. அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் எதிர்காலமும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், ஒரு ஆண் பொறுப்பு இல்லாதவனா இருக்கிறனால, ஒரு ஆண் ஆம்பிஷன் லட்சியம் இல்லாதவனா இருக்கிறனால, ஒரு ஆண் நான் வேலை செய்கிறவன், நான் சம்பாதிக்கிறவன், நான் சொத்துக்களை ஆசைகளை சேர்த்து வைக்கிறவன், எல்லா பொறுப்பும் என் மேல இருக்குது என்கிற ஒரு அறிவு இல்லாததுனால அவனால அவன் வம்சமே என்ன செய்கிறது, அழிந்து போகிறது, இல்ல கஷ்டத்துக்குள்ள போகுது, இல்ல ஏழைகளாய் அவன் வருத்தப்படுகிறவர்களாய் குறைவுள்ளவரா மாறுறாங்க. அதனால அவங்க விரக்தியில அவன் குறைவில திருடுகிறவர்களாகவோ பணத்துக்காக எதுவும் செய்கிறவர்களாகவும் மாறிவிடுவது. தவறான வழிக்கு நடத்தப்படுது அந்த சந்ததியே. பணத்துக்காக எதையும் செய்வேன்னு சொல்றவங்க பாருங்களேன், அவங்க தகப்பன் சரியில்லாதவங்களா, அவங்க தாத்தா சரியில்லாதவங்களா பாருங்க. இந்த வம்சத்துல வந்து ஆண்கள் சரியில்லாதவங்களா இருப்பாங்க. வெளியில பார்த்தா எல்லாம் பெரிய ஆட்கள் மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க, ஆனா அவர்களால் வம்சமே ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஒரு ஆண் சரியில்லைன்னா அந்த குடும்பமும், அந்த குடும்பம் சரியில்லைன்னா அந்த வம்சமும் சரியில்லாம போகும், அந்த வம்சமே சரியில்லைன்னா அந்த சமுதாயமே ஊரே ஒன்றும் இல்லாம போய்விடும். ஆனா இது ஆண்களுக்கு தெரியறது இல்லை. நான் மட்டும்தான் உழைக்கணுமா, நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா, ஏன் வேலை செய்யாம இருக்கக்கூடாதா, ஏன் சம்பாத்தியம் பண்ணணும், எதுக்கு சம்பாத்தியம் பண்ணணும்? வீடும் ஆசையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் உண்டு பண்ணணும். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும், ஒவ்வொரு தகப்பனும் சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை போதிச்சுன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்பாங்க, எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா அப்பா, எனக்கு வீடு சம்பாதிச்சு வச்சிங்களா, எனக்கு சொத்து சேர்த்து வச்சிங்களா. ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை வீடு கட்டி இருக்கணும், சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு உண்டாகிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், சேர்த்து வச்சிருக்கணும். இதை சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு தகப்பனா இருக்கிற, தாயா இருக்கிற தகுதி இல்லை, மெயினா தகப்பனா இருக்க தகுதி இல்லை. அப்போ வீடும் ஆசையும் பெற்றோர் சுதந்திரமா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். நல்லவன் பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கு மட்டும் இல்ல, பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறானா, மிச்சமும் மிகுதி இருக்குமா. அல்லேலூயா. அவன் வாழ்ந்து அவன் சந்தோஷமா இருக்கிறது மாத்திரமில்லை, அவன் பிள்ளைகளும் வாழ்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. அது மாத்திரமே அவங்க பேர பிள்ளைகளும் வாழ்ந்து சந்தோஷமா இருப்பார்கள். ஒரு முன்மாதிரிய, ஒரு ரோல் மாடல் அவன் முன்னாடி விட்டுட்டு போகிறான். இதை போல எங்க அப்பாவை போல, எங்க தாத்தாவை போல நானும் வாழணும், பின்னாடி வருகிற சந்ததிகளும் உழைக்கிறவர்களா, சம்பாதிக்கிறவர்களா, சேர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சேர்த்து வைக்கிறது மாத்திரம் கிடையாது, மிகுதியா சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு இறங்கணும், தான தர்மம் பண்ணணும். அல்லேலூயா. உதவிகளும் நன்மைகளும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நல்லவர்கள். கடினமா உழைத்து சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வைக்காதவன் எப்படி மற்றவங்களுக்கு செலவு செய்ய முடியும்? இருந்தா தானே கொடுக்க முடியும். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரணுவாங்க. என்கிட்ட இருந்தா தானே மற்றவங்களுக்கு என்ன செய்வேன், நான் கொடுத்து உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அங்க சேர்த்து வச்சுட்டு போற மாத்திரம் இல்ல, கொடுக்கிறவர்களா, வாரி இறைக்கிறவர்களா என்ன செய்யணும், நம்ம மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரி வைத்து விட்டு போகணும். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, பண்படுத்தணும். பண்படுத்தும் காக்கும். பண்படுத்துதல ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போ கல்யாணம் ஆகிற ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி எதிர்பார்க்கிற, நல்ல கலரா இருக்கணும், ஆமா சூத்திரம், நல்ல முக கலையா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், அப்புறம் நிறைய படிச்சிருக்கணும். ஆனா என்னை விட ஒருபடி கம்மியா தான் படிச்சிருக்கணும். என்னை விட எப்படி படிச்சிருக்கணும், நான் படிச்சதை விட கொஞ்சம் கம்மியா படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு பொண்ணு பார்ப்பாங்க. அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, பொண்ணு பார்க்கறாங்க. உங்களுக்கு பாட தெரியுமா, உங்களுக்கு ஆட தெரியுமா, உங்களுக்கு ஓட தெரியுமா, உங்களுக்கு சமையல் பண்ண தெரியுமா, உங்களுக்கு அதை பண்ண தெரியுமா, இது பண்ண தெரியுமா, எல்லா கேள்வி என்ன செய்யறாங்க, ஆமை சுத்திர கேள்வி கேட்கிறாங்க, ஆமை சுத்திர ஆண்கள் கேட்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பெண்ண எனக்கு மனைவி இப்படி இருக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ விரும்புறீங்களோ அங்க இருந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பெண்ணை உலகத்துல கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு பெண்களே கிடையாது. அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், அப்படி அந்த அந்த இப்படி வெயிட்டா இருக்கணும், இல்ல லைட்டா இருக்கணும், எப்படியோ ஏதோ இந்த மாதிரிலாம் ஆசைன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அது மாதிரி இது மாதிரி எனக்கு பெண்ணு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன்,
வேதம் சொல்லுது பண்படுத்துங்க. என்னத்தை? வேலையை சிறப்பா செய்யறது மாத்திரமில்ல, உங்களுக்கு வருகிற மனைவியை நீங்க பண்படுத்துங்க, அவங்களை அழகுள்ளவர்களா மாத்துங்க. உங்க மேரேஜுக்கு முன்னாடி இருந்ததை விட திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் பெஸ்டா நல்லா இருந்தாங்கன்னா நீங்க சரியான கணவனா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது, எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது, என் குடும்பத்தில் இருக்கும்போது நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அதா இருந்தேன், இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆகிட்டேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப அப்படி மாறலன்னா அந்த மனைவியோட தப்பு இல்லை, பெண்ணுடைய தப்பு இல்லை, யாருடைய தப்பு? ஆணுடைய தப்பு. பண்படுத்தி பெஸ்டா உருவாக்குறது யாருடைய கடமைன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆணுடைய கடமை. முன்னாடி நாலேஜ் இல்லாம இருந்தாங்க, இப்ப நாலேஜா மாறிட்டாங்க. முன்னாடி டீசெண்டா இல்லாம இருந்தாங்க, இப்ப டீசெண்டா என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. ஆனா நமக்கு தெரியாம என்ன செய்யறோம், என் மகன் சரியில்லைங்க, ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சா என் மகன் எப்படி ஆயிடுவான் சொல்லுங்க? என் மகன் நல்லா ஆயிடுவான், பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இப்ப டிக்டாப்பா மாறினா ஒரு நல்ல டீசெண்டான பெண்ணா பார்த்து கட்டி வச்சா என் பையன் என்ன செஞ்சிருவான்? என் பையனுக்கு அறிவே இல்லைங்க, பொது அறிவு இல்லைங்க, அவருக்கு நல்ல டீசெண்டான ஒரு பொது அறிவுள்ள பொண்ணை கட்டி வச்சுட்டா என் பையன் எப்படி மாறிடுவான்? நல்ல பொது அறிவு நாலேஜ் உள்ளவனா மாறிடுவான். தப்பு, தவறு. நீங்க நினைக்கிறது முற்றிலும் தவறு. சோத்திரம். ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை சிறப்பாக்க முடியும், பிள்ளைகளை சிறப்பாக்க முடியும், குடும்பத்தை சிறப்பாக்க முடியும். அந்த அதிகாரத்தை ஆண் கையில கொடுத்தாரு, குடும்ப தலைவன் கையில கொடுத்தாரு. இப்போ உங்க பையன் சரியில்லைன்னா வந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தாலும் உங்க பையனை மாதிரி அதுவும் ஒண்ணுமில்லாம போயிடும். இவ அவனை மாத்துவான பார்த்தா இவ அவனை மாதிரியே என்ன செஞ்சுட்டு போயிட்டா, மாறிட்டா. ஏன்னா அப்படித்தான் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார். இது பெண்ணை சிறப்பா மாற்றுகிற வேலை உங்ககிட்ட தான் இருக்கு, ஒரு ஆண் கிட்ட தான் இருக்கு. இன்னும் சிறந்தவங்களா மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் என்ன செய்ய, என்ன விட நான் 12th படிச்சிருக்கிறேன், நான் அப்படித்தான் நினைச்சேன். 12th படிச்சிருக்கிறேன், ஒரு 11th ஒரு 10th ஒரு 8th படிச்சிருக்கிற பிள்ளை தான் என்ன செய்யணும் வேணும். ஏங்க நமக்கு மேல படிச்சது நம்மளை மதிக்காதுங்க, நமக்கு மரியாதை கொடுக்காதுங்க. நான் இத்தனை ஆயிரம் சம்பளம் வாங்குறேன், என்ன விட ஒரு 1000 ரூபாய் கம்மியா வாங்குறேன் பொண்ணு தான் எனக்கு என்ன செய்யணும் வேணுங்க. நான் கொஞ்சம் மாநிலமா இருக்கிறேன், என்ன விட கொஞ்சம் கலர் கம்மியா உள்ள பொண்ணு தான் எனக்கு என்ன செய்யணும் வேணுங்க. ஆனா முக லட்சணமா அழகா என்ன செய்யணும் இருக்கணுங்க. இப்படி எல்லாம் என்ன செய்யறோம்? ஏன் அப்படி பாக்குறோம் தெரியுமா? ஈகோ ஏன் நமக்கு வருது தெரியுமா? ஏன் பயம் வருது தெரியுமா? எதுக்கு பயம் வருது தெரியுமா? எங்க நம்மளோட ஒருபடி மேல போயிருமா இருக்கும், நம்மளுக்கு நாம சுத்துறாத கையில பிடிக்க முடியாம போயிருமோ, நம்ம சொல்லு பேச்சு கேட்காம போயிருமோ. இன்னைக்கு ஆண்கள் பயப்படுறாங்க. அதனால பெண் பார்க்கும்போது இதை பார்த்துக்குங்க, நம்மளோட வசதியில் கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், நம்மளோட கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனாலிட்டியில் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் என்ன செய்யுது பரவாயில்ல, நம்மளோட கொஞ்சம் அதிகமா இருந்தா என்ன செய்யணும் நமக்கு கஷ்டங்கள்னு பார்க்குறோம். ஏன்? பண்படுத்தாதவங்க. ஒரு ஆண் பண்படுத்தணும்னா தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து சிறப்பா ஒவ்வொன்றும் மாற்றணும். அல்லையே சொல்லுங்களேன், அல்லையே சொல்லுங்க. கத்துக்கிட்டே இருக்கிறவன் தான் சிறந்த கணவனா இருப்பான். இப்போ சோதரம் வீட்டுக்கு வரீங்களா, சோதரம் மேரேஜ் ஆச்சா, உங்க மனைவி வேலை செய்தா பாராட்டுங்க, இன்னும் உனக்குள்ள திறமை இருக்கு பாராட்டுங்க. ஏன்னா நீ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா என்ன, உன் மனைவியை பார்த்து பயம் இருக்காது, உன் மனைவியை பார்த்து என்ன வராது, பயம் வராது. எங்க எனக்கு மேல என் மனைவி பேருவான்னு பயம் வராது. பயப்படுறவங்க அதே நிலைமையில இருக்கிறாங்க, சரியான கணவனா இல்ல, கற்றுக்கொள்ளல, திறமையை வளர்க்கல, திறமையை வெளியே கொண்டு வராதவங்க, சோம்பேறியா இருக்கிறவங்க பயப்படுவாங்க மனைவியை பார்த்து. சோம்பேறியா இருக்கிறவங்க ஒண்ணுல சோத்திரம். ஒரு சில பாருங்களேன், சோத்திரம் பொறுப்புகளை மனைவி கையில கொடுக்க மாட்டாங்க. எங்க என்னை விட நல்லா செஞ்சுட்டா எனக்கு மரியாதை இல்லாம போயிடும் பயப்படுவாங்க. குறிப்பா சொல்றேங்க, ஊழியத்திலே சொல்றேங்க, மேக்சிமம் பார்த்தா பாஸ்டமாவை பாடவோ பாஸ்டமாவை ஆராதிக்க மட்டும் விடுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் எதுக்குமே விட மாட்டாங்க பாஸ்டர் மக்களை. ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணவே விட மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தா பயந்துக்கிறோம், எங்க நம்மளோட நல்லா பிரசங்கம் பண்ணி பாஸ்டர் உங்களோட பாஸ்டமா சூப்பர் அப்படி சபையில் சொல்லிட்டா எங்க என்ன நம்ம மதிப்பு மரியாதை போயிருமோ, நம்மளை விட மேல போயிருமோ அப்படின்னு பயம். எங்க இந்த பயம் வருது? கற்றுக்கொள்ளாதவன், தன் திறமையை வெளிப்படுத்த நினைக்காதவன், எப்பொழுதும் அவன் சோதர விடாமுயற்சியோடு வேலை செய்யாதவன். அதுலயே சொல்லுங்களேன், அவன் எனக்கு மேல போயிருவாங்க நினைப்பாங்க. பாஸ்டர் என்ன நினைக்கிறோம்? ஆஹா, விசுவாசிய முன்னாடி வந்து பாட விட்டுறக்கூடாது, விசுவாசிய முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ண
விட்டுறக்கூடாது. விசுவாசிகளை முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணவோ பாடவோ ஜெபிக்கவோ எதுவும் செய்ய விட்டுறக்கூடாது. விட்டுட்டா எங்க நமக்கு மேல போனாலும் போயிருவாங்களோ அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்க கற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறீங்க. ஒரு சிலர் ஒரு வருஷத்துல ஒரு புஸ்தகத்தை கூட படிக்காதவங்களா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய புஸ்தகம் கேட்டா ரெவரண்ட், டாக்டர், பிஷப்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கற்றுக்கொள்ளுகிறவன் உயர்ந்து கொண்டே இருப்பான். விடாமுயற்சியோடு நான் பிரசங்கம் பண்றேன்னா நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் வாரத்துல 7 நாள் சும்மா இருக்காரு நீங்க நினைக்கலாம். அவன் ஒரு பிரசங்கம் எடுக்கிறதுக்கு நாள் முழுவதும் உட்கார்ந்துருந்தாலும் முடியாது. சும்மா ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிடலாம். நாள் முழுவதும் உட்கார்ந்துருந்தாலும் பிரசங்கத்தை எடுக்கிற காரியம் சாதாரண காரியம் இல்லை. அவன் சொல்ற வெள்ளிக்கிழமைக்கு பிரசங்கம், அவன் இரவு ஜபத்துக்கு பிரசங்கம், அவன் மற்ற வீடுகளை சந்திக்கும் போது அங்க காரியங்கள் இப்படி எல்லாவற்றுக்கும் பிரசங்கம் எடுக்க நாள் முழுவதும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க நான் ஓடி உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு நினைப்போம். காடுகளில போய் மலைகளில போய் அவன் தோட்டங்களில் போய் வேலை செய்யறவங்க முன்ன காலங்களில கம்ப்யூட்டர் லேப்டாப்னா என்னன்னு தெரியாத காலங்களில அப்படிப்பட்டவங்கிட்ட போய் நீ லேப்டாப்பை வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில நீ உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருங்க. நீ உட்காந்து என்னப்பா எந்நேரமும் சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்றீங்க, லேப்டாப் இது பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க அந்த வேலை செய்யறவங்க? என்ன செய்வீங்க? உங்களுக்கு லேப்டாப்ல உட்காந்து வேலை செய்ய உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் எந்நேரமும் லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உட்காந்துட்டே இருக்கிறேன், நான் வேலை செய்யறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருக்கிட்ட கதை விடுற? டிவி பெட்டி மாதிரி இருக்குது, முன்னாடி எதையோ போட்டுக்கிட்டு எதையோ நோண்டிக்கிட்டே இருக்கிற, உனக்கு பாம்புழுக்கா இதான் வேலை, ஒரு வேலை செய்யா, ஒரு சம்பாதிக்கிறியா, உழைக்கிற, ஏதோ உனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீ எல்லாம் எங்க உருப்பிடுவ? அப்படி திட்டுவோம். படிக்க தெரியாம அப்படித்தானே பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இப்போ உள்ள ஆளுகளுக்கு தெரியும், ஆமாங்க கம்ப்யூட்டர்லயே வேலை செய்யலாமா, உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யலாமா, ஏசி ரூம்ல இருந்துகிட்டே என்ன செய்யலாமா. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப திட்டுவீங்களா? சொல்லுங்க. இப்படி நிறைய பேருக்கு தெரியல. விசுவாசிகளுக்கு பாஸ்டர் சும்மாவே உட்கார்ந்து இருந்துட்டு போறாருங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க காட்டு வேலை கடினமா உழைச்சி வேலை செய்யறதை விட சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்து ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? நீங்க உடல்ல உழைச்சிட்டு வந்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. ஆனா சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யறோம் மூளைய கசக்கி பிழிஞ்சு ஒரு சில மெண்டலா கூட மாறிடுவாங்க. பைத்தியமா மாதிரி, சைக்கோ மாதிரி, அந்த வேலையை முடிக்கணும் பைத்தியமா டென்ஷனா இருப்பாங்க. அதனால அந்த 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 ஐடி பீரியட்ல வேலை செய்யறவங்க பாருங்களேன், அந்த லைன்ல உள்ளவங்க பாருங்களேன், ஏதாவது பாவ பழக்கத்துல அதிகமா அடிமையா இருப்பாங்க. காரணம் மைண்ட் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் சொல்லுவாங்க. அவ்வளவு இதா இருக்கும். அந்த லேப்டாப்ல உட்காந்து நீங்க பாருங்க, சந்தேகம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க லேப்டாப்பே பார்த்துட்டு இருங்களேன். நீங்க சொல்றோம் 12 மணி நேரம் வேலை செஞ்சதை விட டயர்டு, பயங்கரமான டயர்டு, சோறு வந்துடும். உடம்பு உழைப்பை விட அது அதிகமான வேலை. அதனாலதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க 40,000 50,000 1 லட்சம் சும்மா கொடுத்துறல. அப்படியே உயிரை அப்படியே குடிச்சிடும், மூளையை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு தான் அந்த சம்பளத்தை கொடுப்பான். நாம் நினைக்கிறேன் ஏசி ரூம், நீட்டுன காலு, உட்காந்து டிக்கெட்டுக்குன்னு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். சும்மா கொடுத்துட மாட்டாங்க சம்பளம். அவன் மூளை அறிவு அப்படியே என்ன பிழிஞ்சு எடுத்து தான் அந்த சம்பளத்தை கொடுப்பான். உடம்புல இருக்கிற சோர்வை விட மன சோர்வு அதிகமா அதுல வரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அந்த இதுலயும் பாருங்களேன், உன்னை விட டேலண்ட் உள்ள வந்து அவனை ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதுல எப்பயும் சிறந்தவங்களா இருக்கணும், அதுல கற்றுக்கொண்டவங்களா இருக்கணும், திறமையை வளர்த்து கொண்டே இருந்தா தான் அந்த ஐடி பீரியட்ல நிலையா இருந்து வேலை செய்ய முடியும். நான் இருந்த மாதிரியே இருப்பேன்னா நம்ம நிரந்தரமா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ பண்படுத்துனா அவங்க மனைவி இருந்த, நீ கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிற நீ சரியான கணவன் கிடையாது. டீசெண்டா மாத்தணும், டேலண்டா மாத்தணும், கத்து கொடுக்கணும், இதை செய் அதை செய்யணும், பொறுப்புகள் எல்லாம் என்ன செய்யணும் கொடுக்கணும். நீ ஆதியில சர்ச்சுக்கு வரும்போது ஒன்னும் தெரியாம, சோமனு தெரியாம, பாட்டு பாட தெரியாம, ஆமசத்திரம் பைபிள் வாசி தெரியாம, எதுவும் தெரியாம வந்து நின்ன மாதிரி நீ 10 வருஷமா 20 வருஷமா இருந்தா அந்த ஊழியக்காரர் சரியான ஊழியக்காரர் கிடையாது. அல்லேலூயா. உங்களை பாட வைக்கணும், உங்களை ஜெபம் பண்ண வைக்கணும், உங்களை ஆராதிக்க வைக்கணும், உங்களை பிரசங்கிக்க வைக்கணும், ஊழியம் செய்ய வைக்கணும், உங்களை திறமை உள்ளவர்களா மாற்றிக்கொண்டே இருக்கணும். எப்போ? பொறுப்பு கொடுக்கும் போதுதான். அவங்களுக்கு திறமையை வளர்க்கறதுக்காக எப்பயும் பொறுப்புகளை கொடுக்கணும். திறமையை வளர்க்க உங்களுக்கு உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். மட்டம் தட்டிட்டே இருக்கக்கூடாது. மட்டம் தட்டிட்டு இருக்கிறவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம்.
குடும்பத்துல உங்க கணவன் மனைவியோ பிள்ளைகளை மட்டும் கட்டுறோம் பயப்படுறாரு, எங்க நமக்கு மேல போயிருவாங்க, நம்மளோட திறமையை மாறி பயப்படுறாங்க. ஏன்? இவங்க கற்றுக்கொள்ள மனசு இல்லை, திறமையை வளர்த்துக்கொள்ள இவங்களுக்கு மனசு இல்லை. இவங்களையும் பண்படுத்தணும், இவங்களும் சிறந்தவர்களா மாற்றணும். அல்லேலூயா. குடும்பத்துல மனைவியும் பிள்ளைகளும் சிறந்தவர்களா மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு சிறந்த விவசாயி ஒன்றுமில்லாத இடத்தை வாங்கி அதை ஒரு தோட்டமாய் ஒரு வயலாய் மாற்றுகிறவன் சிறந்த விவசாயி. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஒரு கல்லை எடுத்து ஒரு சிறந்த சிற்பத்தை உருவாக்குறவன் சிறந்த சிற்பி. அப்போ எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிற ஒரு பெண்ணை உன் கையில கொடுத்தா நீ சிறந்தவன் கிடையாது. ஏதோ குறைவுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட பெண்ணை மனைவியை சிறந்தவனா மாற்றணும். சுமாரா இருக்கிற பெண்ணை நீ அழகா மாற்றணும். அது உன் கையில தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானத்துல குறைவுள்ள பெண்ணை நீங்க ஞானத்துல சிறந்ததா மாற்றணும். பொறுப்பு இல்லாதவரை நீங்க பொறுப்புள்ளவனா மாற்றணும். உங்க மனைவிய அப்புறம் உங்க பிள்ளைகளை உங்க கையில தான் இருக்கு. இதுதான் பண்படுத்துறது. வேலையில மட்டும் கிடையாது, உன் குடும்பத்திலேயே நீ அப்படி செய்யணும். அப்படி செய்ய தவறிட்டுனா இன்னையில இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் செய்ய முடியும். தெரியாம யாரும் செய்ய முடியும்? உங்களை நான் பைபிள் படிக்கணும், அப்புறம் என் மனைவியை பைபிள் படிக்க வைக்கணும். நான் பைபிளை ஆராய்ச்சி செஞ்சு என் மனைவிக்கு சொல்லிக் கொடு, என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் பாடி துதிச்சு ஆராதிக்கும், என் பிள்ளைகளை மனைவியும் பாடுகிறவர்களா பாடல் பாட ஆராதிக்கிறவர்கள மாற்றணும். அல்லேலூயா. நான் சபைக்கு வரணும், என் மனைவிகளையும் பிள்ளைகளையும் அனுசணும், சபை கூட்டு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்படி எல்லாத்துக்கும் கோபக்காரங்களா இருப்பாங்க. நீங்க பொறுமையா இருக்க படிச்சு கற்றுக்கிட்டு அவர்களை பொறுமை உள்ளவங்களா மாற்றணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்க, நீங்க கீழ்ப்படிதலை அதி தீவிரமாய் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல்கள் உள்ளவரா நீங்க உங்களை மாத்திட்டு அப்புறம் உங்க மனைவி என்ன செய்ய கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெற்றவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, சபைக்கு, ஊழியருக்கு சோத்திரம், சோத்திரம். நீங்க வேலை செய்ய இடத்துல இருக்க பெரியவர்களுக்கு, ஓனர்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறவர்களாக மாறணும். கற்றுக்கொண்டு மாறி அப்புறம் உங்க குடும்பத்தில் உள்ள மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அப்பா அவங்க கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா எனக்கு கீழே எல்லாரும் கீழ்ப்படின்னு நினைச்ச மாட்டாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாரும் கீழ்ப்படின்னு நினைச்ச மாட்டாங்க. அல்லேலூயா. நான் கொடுக்க மாட்டேன், ஆனா எல்லாரும் எனக்கு என்ன செய்யணும் நினைச்சோம்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல எதை செய்தாலும் தான் அதை முதல்ல செய்ய பழகி கொள்ளணும். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அது மாத்திரம் இல்ல, இப்ப என்ன செய்யணும் சோத்திரம், சோத்திரம் திருமணமாகி வருகிற பெண் வருவாங்க, குடும்பத்துல இருந்து வருவாங்க. உடனே என்ன செய்யணும், நாம் ஆண்கள் பெண்களுக்குரிய தேவைகளை குறித்து நாம் என்ன செஞ்சிருக்கணும், கற்றுக்கொள்ளணுமா? நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். நாம அவங்களுக்கு சரி, துணிமணி எது எடுத்தா எது பெஸ்டான குவாலிட்டி, எது நல்லா இருக்கும், எந்த இது நல்ல மாடல் வந்திருக்குது, எது அழகா இருக்கணும். பெண்களுக்கு சோத்திரம், நான் சோத்திரம் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணிகளை எடுத்து கொடுக்க ஆண்கள் பழகி இருக்கணுமா? அதற்கு முதல்ல கற்றுக்கொள்ளணுமா? இந்த சோத்திரம், இந்த டவுன்ல நல்ல சேரி உள்ள, பெண்களுக்குள்ள உடை உள்ள சோத்திரம் நல்ல துணிமணி கடை எதுன்னு ஃபர்ஸ்ட் ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் என்ன செய்யணும்? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆண்களை தெரிஞ்சுக்கணும். எந்த காய்கறி கடை நல்ல காய்களா இருக்கும் அது ஆண்கள் முதல்ல போய் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பொருள் நல்ல பொருட்களா இருக்கணும் முதல் ஆண்கள் போய் தெரிஞ்சுக்கிறணும், பழகிக்கிறணும், கற்றுக்கிறணும். அதுக்கப்புறம் மனைவியை கூட்டு போய் என்ன செய்யணும், இந்த கடையில துணி நல்லா இருக்கும், இந்த துணி நல்லா இருக்கும், இந்த மாடல் நல்லா இருக்கும், இந்த கடையில காய்கறிகள் நல்லா இருக்கும், இந்த இடத்துல இந்த பழங்கள் நல்லா இருக்கும், இந்த இடத்துல இது நல்லா இருக்கணும். நாம கொண்டு போய் அவர்களை கற்றுக் கொடுக்கணுமா? நான் கற்றுக்கொண்டாதான் நான் கற்றுக் கொடுக்க முடியும். இதுதான் பண்படுத்துதல். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை வாசிக்கலாம். 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. அமிசுத்தர் இன்னொரு காரியத்தை கூட சொன்னிருந்த நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் ராஜாக்களுக்கு முன்பாக அவன் நிற்பான், நீசனுக்கு முன்பாக நிற்காம அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக என்ன செய்வானா, நிற்பான். அல்லேலூயா. அப்போ ஒரு வேலையில ஜாக்கிரதை உள்ளவன், குடும்பத்துல ஜாக்கிரதை உள்ளவன் எப்பவுமே ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிகாரிகளுக்கு முன்பதாகத்தான் நிற்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியோ ஒரு பிள்ளைகளோ சரியில்லாம போறாங்கன்னா காரணம்
கீழ்ப்படியில, நல்லவர்களா இல்ல, சரியான வாழ்க்கை வாழல அப்படி நீங்க நினைக்கணும். அதற்கு காரணம் ஆண் தான். நீங்க சரியா இருந்திருந்தா நிச்சயமா உங்க பிள்ளைகளை உங்க மனைவியும் சரியாய் நடத்தி இருப்பீங்க. வேலையில ஜாக்கிரதை, உன் குடும்ப வாழ்க்கையில ஜாக்கிரதை, அவன் பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதை, உனக்கு ஒரு ஜாக்கிரதை. அல்லேலூயா, சோத்திரம் நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த பண்படுத்துறவங்களையே ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும்னு சொன்னல. எப்படி சந்தேகம் வரும்னா, இல்லாததை இருக்கிற போல நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோமா? நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தோம். ஆமா, ஏனாக்கி இருந்தாங்க, ராட்சதர் இருந்தாங்க. வேவு பார்க்க மோசே அனுப்பி இருந்தார். அவன் 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. 40 நாள் கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு போறாங்க. போய் அந்த நாடு எப்படி, அங்க இருக்கிற ஜனங்க எப்படி, பட்டணம் எப்படி, பில்டிங் எப்படி, தோட்ட துறவு எப்படி இருக்கு, இந்த நாடை போய் நம்ம பிடிக்கலாமா அப்படின்னு வேவு பார்க்க யாருக்கும் தெரியாம போனாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆட்கள் ராட்சதர்களா இருக்கிறாங்க. ஏனாக்கின் புத்திரர்களை பார்த்தோம். அவங்க எங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்? அவங்களுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி சைஸுக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் அப்படி சொன்னாங்க. சரி, இது கரெக்ட் தான், அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. அடுத்து வாசிங்க. அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம். என்னது அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. சரி, இப்ப கேக்குறேன். இப்ப 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. மறைஞ்சு தான் போய் வேவு பார்த்துட்டு இருந்தாங்க. அல்லையா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் 12 பேரும் யார் கண்ணுல படல. அந்த நாட்டில் உள்ள இருக்கிற ராட்சதர்களுக்கோ ஜனங்களுக்கோ கண்ணுல படவே இல்லை அவங்க. அல்லையே சொல்லுங்களேன். அவன் எங்க பார்வைக்கு அவங்க ராட்சதர்களா இருக்கிறாங்க. நாங்க பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம். அவ்வளவு பெருசு அவங்க, நாங்க அவ்வளவு சிறுசு. அது உண்மைதான். ஆனா இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க பார்வைக்கும் அப்படி இருந்தோமா. அவங்க இவங்களை பார்க்கவே இல்லை. எப்படி அவங்க பார்வைக்கு இப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்க்குறேன், நான் பார்க்குறேன். சரி, மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படி நீங்க சொன்னா கூட சரி, ஒரு யூகத்துல சொல்லிட்டீங்க, பார்க்குற பார்வை பார்த்தாலே தெரியுது பிரதர்னு சொல்லலாம். ஆனா அந்த ராட்சதர்கள், அந்த நாட்டு குடிகள் இவங்களை பார்த்தா உயிரோட விட்டுருப்பாங்களா? எங்க நாட்டுக்குள்ள வேவாட பார்க்க வந்தீங்கன்னு விட்டுருக்க மாட்டாங்க. பார்த்ததே இல்லை இவங்களை. ஆனா இவங்க அடிச்சு விடுறது என்ன அடிச்சு விடுறாங்க? அவங்க எங்க பார்வைக்கும் அவங்கள பார்த்தா நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் சாப்பிடுவாங்க. அப்ப பார்வைக்கு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருந்தோம் அவங்களை பார்க்கறதுக்கு. அப்படித்தான் இருந்தவங்க. அவங்கள பெருசா இருந்தாங்க. அப்படி இப்படி சொன்னாங்க. சரிங்க, ஆனா அவங்க பார்வைக்கு நாங்க அப்படித்தான் இருந்தோம் அடிச்சு விட்டாங்க பாருங்க. இது ஏன் இவங்களா யூகிக்கிறாங்க? பார்த்தா தெரியுது, வர வர நீ என்ன மதிக்க மாட்டேங்கிற. எடுத்தோன்னு சொல்லுவாங்க, கணவர் பார்த்து மனைவி என்ன சொல்லுவாங்க? முன்ன மாதிரி நீ இல்லை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு யூகத்துல அடிச்சு விடுறாங்க. இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. எங்க நம்மளோட அவங்க மேல போயிட்டாங்களோ, நம்மளோட அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்களோ, நம்ம கையை மீறி போயிடுவாங்களோ, நம்ம சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்களோ, நம்ம விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால இவங்க தப்பா யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வேலையா இருந்ததுனால காது கேட்கல, வேற காரியமா இருந்தாலும் அவங்க காதை விலையில வைக்கல. மறுபடிக்க சொல்றாங்க, காதில் இருந்துச்சு, அவசரமா கொண்டு வந்து வச்சா. முன்னெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து வைப்ப, இப்ப சொல்லியும் கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்ல, இப்ப சோறு வைக்கிற விதமே தெரியுது. ஒரு நாய்க்கு வைக்கிற மாதிரி விட்டு எறிஞ்சிட்டு போற மாதிரி போற. அப்படி ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க சொன்னது என் காதல், நான் சொன்னா எப்படி உனக்கு விழும் அப்படிம்பாங்க. ரெண்டாவது, மாத்திரல அப்படியெல்லாம் நான் வைக்கலங்க, தெரியுமே, முன்னாடியெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் அன்பா வந்து வைப்பேன். இன்னைக்கு என்னடா வச்சுட்டு அவசரமா ஓடுற? இல்லைங்க வேலை இருக்குங்க, அடுப்புல இருக்குங்க, விட்டா தீஞ்சிருங்க, அதனாலதான் அவசரமா வச்சிருப்பேன். நம்ப மாட்டேன், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுது. இப்போ நீ என்னை மதிக்கிறதே இல்லை, எனக்கு கீழ்படுகிறதே இல்லை, என்ன ஒரு பொருட்டா என்றது என்ன? இப்ப பெரிய ஆளாயிட்ட நினைப்பா, மேல வந்துட்டு நினைப்பா, எல்லாம் தெரியுதுன்னு நினைப்பா. அப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க? இவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை உண்டா, தவறான கற்பனை. பார்வை, அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டாங்க. ஆமா சோத்திரம். இதனாலதான் பிரச்சனை வந்துருச்சு. இதனாலதான் ஜனங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலதான் குழப்பம் அங்க வந்துருச்சு. இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு பிரிவினைகள் ஏன் வருது? முன்ன மாதிரி அன்பு கூறல, முன்ன மாதிரி கவனிக்கல, முன்ன மாதிரி பேசுகிறது இல்லை.
முன்ன மாதிரி என்னை மதிக்கிறது இல்லை அப்படி சொன்னோம்னா நம்மளை அறியாமலே நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது. நாம இன்னும் சிறந்த கணவனாய் சிறந்த புருஷனாய் இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வளர்த்துக்கிற ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஆலயத்துக்கு போறதுல, ஆண்டவரை தேடுகிறதுல, உழைக்கிறது, சம்பாதிக்கிறதுல, குடும்பத்துல திறமை உள்ளவர்களா ஞானம் உள்ளவர்களா போதிக்கிறதுல உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, சோத்திரம், அவங்கள குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் நல்ல நேரம். ஆண்டவரை பத்தி பேசுங்க, குடும்ப காரியங்களை குறித்து பேசுங்க, உங்களுடைய காரியங்களை குறித்து பேசுங்க. ஒரு பக்கம் வேத வசனமும், அங்க ஒரு பக்கம் சாப்பாடு உள்ள போய் பெலனா மாறணும், இன்னொரு பக்கம் எது போகணும்? ஆம சோத்திரம், ஆலோசனைகளும் என்ன செய்யணும்? குடும்பத்தை குறித்த காரியங்களும் சத்தியமா நமக்குள்ள போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி சந்தேகம் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள வருது பார்த்தீங்களா? உழைக்க போனா உங்களுக்கு முடியலைங்க, நான் உழைக்க போனா எவனை பார்க்க போறேன்னு சொல்லி நம்ம மனைவி, உழைக்கிற மனைவியை கேவலமா பேசுறவங்க நம்ம சோத்திரம் தேசத்துல உண்டு. அல்லேலூயா. சம்பாத்தியம் பண்ணி வந்து கொடுக்கறவங்களை சோத்திரம் அவமா பேசுகிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பொறுப்பா இருக்கிற சோத்திரம் மனைவியை பார்த்து பொறுப்பில்லாத கணவன் சந்தேகப்படுகிறது, கேள்வி கேட்கிறது, குறைகளை சொல்லுகிறது. என்ன உழைக்கிறேன்னு தும்முறா, இல்ல சோத்திரம் சம்பாதிக்கிறேன்னு பெருமையா, இல்ல உனக்கு தெரியுமென்ற சோத்திரம் இதான்னு சொல்லி ஏன் பிரச்சனை வருது? கணவன் சரியில்லை, நீங்க சரியாயிக்கோங்க. பண்படுத்துகிறவனா ஒவ்வொரு கணவனும் மாறுங்க. ஆவிக்குரிய காரியமா கற்றுக்கொள்ளுங்க, தேவனுக்குரிய காரியமா கற்றுக்கொள்ளுங்க, உலகத்துக்குரியமா கற்றுக்கொள்ளுங்க, காரியங்களை நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க, குடும்ப பொறுப்பு காரியமா, குடும்ப தேவை காரியமா எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. குடும்பத்துல எது தேவை, எது தேவையில்லை, எது குறைவு, எது அவசியம், அல்லேலூயா, இதெல்லாம் நீங்க கற்றுக்கோங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு எல்லாம் நீ பார்த்துக்கணும் ஒரு நாள் சொல்லவே சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி சொல்லுகிற குடும்பத்துல தான் பிரச்சனை வருது, பிரிவினை வருது, குழப்பங்கள் வருது. இதுக்கு காரணம் ஒரு ஆண் சரியாக இல்லாததே. நான் சரியாயிட்டேனா என் பிள்ளைகளையும் மனைவியும் சரியாக்கிடுவேன், சிறந்தவங்களா மாற்றிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திரம், ஒரு ஆண் பண்படுத்துகிறவனா, தன்னை தானே உருவாக்கி கொள்ளுகிறவனா, தன் குடும்பத்தை உருவாக்குகிறவனா ஒவ்வொரு ஆணும் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம வருகிற வாரத்திலே நம்ம சூத்திரம் காக்கிறதை குறித்து நம்ம பார்க்க ஏசப்பா உதவி செய்வாராக. சூத்திரம், ஒவ்வொரு பெண்களே நீங்களும் உங்கள் ஆண்களுக்கு, உங்கள் கணவர்களுக்கு, உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்ற துணையாக இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? உதவி செய்கிறவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கணவன் குடும்பத்தை உற்சாகப்படுத்தணும், தைரியமான வார்த்தைகளை சொல்லணும். என்னால் முடியும், தேவனுடைய பலனை கொண்டு நான் குடும்பத்தை சிறப்பாக மாற்றுவேன், தலை சிறந்த குடும்பமாக நம்முடைய குடும்பத்தையும் நம்ம வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்லணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.